25லேருந்து இந்த 32 வரைக்கும் அவனுடைய ஜெபத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா? வார்த்தை என்னதெல்லாம் செய்யுதுன்னு பார்க்குறோம். ஆனால் இந்த 119ஆம் சங்கீதத்தில் இப்படிப்பட்ட டிப்ரெஷனில் இருக்கிறவர்கள் மட்டுமல்ல, எல்லாருக்குமே பொதுவாக தேவனுடைய வார்த்தை சில காரியங்களை செய்கிறது என்று பார்க்குறோம். அந்த காரியங்கள் டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அவசியம் பாருங்கள். அதுதான் முக்கியங்க. அதை சுருக்கமாக நான் கவனிப்போம். முதலாவது என்ன பண்ணுகிறதுன்னு சொன்னால், சங்கீதம் 119ல் 9ஆம் வசனமும் 11ஆம் வசனமும் ஒரு காரியத்தை சொல்லுது பாருங்கள். என்ன தெரியுமா? முதல் 9 வாசிக்கிறேன். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. வசனம் வழியை சுத்தமாக்குகிறது. வழியை, தன்னுடைய இதயத்தை அவன் காத்து கொள்ளுகிறதுனால அவன் நடக்கிற வழி தூய்மையாக இருக்குது பாருங்க. வாலிபன் என்று சொல்லுகிறதுனால இது வெறும் வாலிபர்கள் தான். கர்த்தருடைய வார்த்தை வாலிபருடைய உள்ளத்தை தூய்மையாக்குகிறது அப்படி கிடையாது பாருங்க. இது எல்லாருடைய உள்ளத்தையும் வசனம் தூய்மையாக வைக்க வல்லது. யாரெல்லாம் வசனத்துக்கு உள்ளத்தில் இடம் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய உள்ளத்தை எல்லாம் வசனம் தூய்மையாய் வைத்திருக்கிறது, கர்த்தருடைய வழியிலே நடக்க செய்கிறது. அப்போது டிப்ரெஷன் நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்? வாலிபனுடைய வழியை சுத்தம் பண்ணுகிற அதே வார்த்தையை நமக்குள்ளாய் கொண்டு போய் வைக்கணும் பாருங்கள். அப்போ தான் வார்த்தையினாலே, எண்ணத்தினாலே, நினைவுகளினாலே கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு, யோனாவை போல எரிஞ்சு விடாதபடிக்கு நாமே காத்துக்கொள்ள முடியும். பிறகு 11ல் அதே தான் சொல்கிறான் பாருங்க. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். அப்போ 2 வசனங்களும் ஒரே காரியத்தை தான் சொல்லுது. தேவனுடைய வார்த்தை உள்ளத்தில் இருக்கும்போது தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வதை தவிர்க்கிறோம், இதயத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுகிறோம். அப்போ முதலாவது இந்த வசனம் நம்மை தூய்மையாக்குகிறதை நாம் பார்க்கிறோம். டிப்ரெஷனில் இருக்கிறவங்க தன்னுடைய உள்ளத்தை எப்போதும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் பாருங்கள். இல்லாட்டி என்ன ஆகும்? யோனாவை போல எரிஞ்சு தேவன் மேலேயே நம்ம விழுவோம், தேவனையே திட்ட ஆரம்பிப்போம். தேவனை திட்டுகிற ஒரு மனுஷனுக்கு கூட இருக்கிறவங்களை திட்டுறது ரொம்ப ஈஸி. ஆகவே தான் சில பேர் மனைவி மேலே எரிஞ்சு விழுவாங்க, கணவன் மேலே எரிஞ்சு விழுவாங்க, பிள்ளைங்க மேலே எரிஞ்சு விழுவாங்க. கோவம் வந்தால் நாயை ஏட்டி உதைப்பாங்க, பைக்கை உதைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? கோவத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. டிப்ரெஷன் அப்படி எரிச்சல் வருது. டிப்ரெஷனில் இருக்கிறவங்களும் அந்த எரிச்சல் இருக்கும் பாருங்கள். யோனாவுக்கும் அந்த எரிச்சல் தான் வந்தது. ஆண்டவரே கேட்குறாரு, நீ இந்த மாதிரி எரிச்சலாக இருக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு பாருங்க. அவன் சொல்ல, நான் சாவர வரைக்கும் நான் எரிச்சலாகவே இருந்துட்டு போகிறேன்னே, உமக்கு என்ன அப்படின்றான். அப்போ எந்த அளவுக்கு அந்த व्यसனம் அவனை பாதிக்குது பாருங்க. அந்த மனசோர்வு அவனை பயங்கரமாக பாதிக்குது, எரிச்சல் உண்டாக்குது. நல்ல வேளை பக்கத்தில் யாரும் இல்லை. யாரும் இல்லாத போது தேவன் மீது எரிச்சல் கொண்டு அவரை கோபமாக திட்டுக்கிறான் அவன். அப்போது மனுஷர்கள் நமக்குள்ள அந்த எரிச்சல் வரும்னு சொன்னால் நம்ம சுற்றி இருக்கிறவங்களாம் பாவம். அருமையானவர்களே, வசனத்தை உள்ளே கொண்டு போகும்போது வசனம் நம்மை தூய்மையாக வைத்துக் கொள்கிறது. சரி, 2வது வார்த்தை என்ன பண்ணுது? இப்போ டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கு வசனம் என்ன செய்கிறது? 45ஆம் வசனம் பாருங்க. சங்கீதம் 119:45. நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். விசாலம் தெரியும் இல்லையா? விசாலம்னா ஸ்பேஷியஸ். ஆங்கிலத்தில் லிபர்ட்டி அண்ட் ஃப்ரீடம் என்று வருகிறது பாருங்க. ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு இது ரொம்ப அருமையாக சொல்லுது. ஐ வில் வாக் as a free man for I look for your law. அதாவது நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் ஒரு ஃப்ரீ மேனாக நான் நடப்பேன் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க. அப்போது வசனம் என்ன செய்கிறது? ஒருவேளை நாம் டிப்ரெஷனில் இருந்தாலும் வசனத்திலே நாம் நேரத்தை செலவிடும் போது, வசனத்தை ஆராய்ந்து படிக்கும்போது, அது நம்ம சுதந்திரமாக இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி நடப்பானோ அந்த மாதிரி நடக்க செய்து பாருங்க. இந்த மனசோர்வு என்ன பண்ணுகிறது? டிப்ரெஷன் என்ன பண்ணுகிறது? நம்ம பார்த்தோம் இல்லையா? சங்கீதக்காரன் சொல்ற, ஆண்டவரே அடுத்த ஸ்டெப்பு சாவு, மண்ணோடு மண்ணாக கிடக்கிறேன்னு நம்ம முடக்கிடுது, கட்டி போட்டுருது பாருங்க. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவனுடைய வார்த்தையை நம்ம ஆராயும் போது, இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்னு ஆராய்வது முக்கியம்தான். ஆனால் அதுலேயே நம்முடைய கவனம்லாம் இருக்கக்கூடாது பாருங்க. நம்முடைய கவனமெல்லாம் பெரும்பான்மையான நேரங்களில் எதில் செலவிடணும்னு சொன்னால், நம்முடைய கட்டளைகளை நான் ஆராய்கிறபடியால். அருமையானவர்களே, இன்னைக்கு நீங்கள் மனசோர்வில் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை எடுத்து அதை வாசித்து தியானித்து அதை ஒரு பொக்கிஷம் போல தோண்டி எடுத்துக்கொண்டே இருங்கள். அது வேதம் சொல்லுகிறது, அது உங்களை ஃப்ரீடம்ல, லிபர்ட்டியில வாழ வைக்கும், நடக்க வைக்கும். ஹல்லேலூயா. இந்த மொழிபெயர்ப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ வில் வாக் as a free man. சங்கீதக்காரன் சொல்றான், உங்களுடைய வசனத்தை ஆராய்கிறதுனால ஃப்ரீ மேனா இருக்கேன், அது என்னை விடுதலையாக்கி விடுகிறது.
மனசோர்வு கட்டி போட்டு விடுகிறது, மனசோர்வு எரிச்சலை கொண்டு வருகிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை நம் மனசோர்வின் நேரத்திலும் ஆராயும் போது அது நம்ம ஃப்ரீ மேனாக ஆக்கி விட்டுருது. ஹல்லேலூயா. சரி,